பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை மோசேவிடத்துல கர்த்தர் பேசுகிறார். மோசேவும் கர்த்தரும் எப்படின்னா முகமுகமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். இப்போ மோசேவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளா இருந்த அவர்களை பலவிதமான அற்புதங்கள் செய்து அவங்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். வெளியே வந்தவர்கள் கானான் தேசத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு தெய்வங்களை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். ஏன்னா மோசே கர்த்தரிடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கீழே மலையை விட்டு இறங்கி வர கொஞ்ச நேரம் தாமதமாகும் போது ஜனங்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். தங்க கையில இருக்கிற எல்லா நகைகள் எல்லாத்தையும் போட்டு உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுதான் தெய்வம் எங்களை முன் நடத்துது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்கள் மாறுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியும் இந்த ஜனங்க நம்மளை நினைக்கலையேன்னு தேவன் அவங்களை விட்டுடலான்ற போது மோசே ஆண்டவர்கிட்ட போராடுறான். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜாதி எல்லாம் உம்முடைய ஜனம் அல்லவா, நினைத்தருளும் என்று சொல்லி வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இந்த ஜனங்களை இப்போ எனக்கு எப்படி நடத்துறதுன்னு தெரியல. இவர்கள் இவ்விதமான தவறு செஞ்சிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க, என்னால முடியல. ஆனா இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்று சொல்லி பரிந்து பேசுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. உண்மையாகவே நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க ஆண்டவருடைய அற்புதங்களை நிறைய பார்த்துருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு போய் அவங்க எங்க இருப்பாங்கன்னா மறுபடியும் போய் பாவத்துல விழுவாங்க, மறுபடியும் போய் விக்கிரக ஆராதனை விழுவாங்க, மறுபடியும் போய் அசுத்தத்துல விழுவாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு வெறுப்பு வரும். என்ன, நம்ம எவ்வளவு காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்காக ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிருக்கோம், சொந்தத்துக்காக ஜெபிக்கிறோம், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம், அற்புதங்களெல்லாம் பார்த்தாங்களே, அதிசயங்களாம் பார்த்தாங்களே, கிறிஸ்துக்குள்ள அவங்க கடந்து வந்தாங்களே, ஆனா இப்ப விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்ப மறுபடியும் பின்மாற்றமா போயிட்டாங்களேன்னு பல நேரங்களில் நம்ம குழம்பி இருப்போம், அழுதிருப்போம். இதே மனநிலைமை தான் மோசேக்கு இருந்தது. என் வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கவே இல்லை ஆண்டவரே, என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க புரிஞ்சுக்கவே இல்லை ஆண்டவரே, அவங்க தப்பான வழியில போறாங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலை வேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தா என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்க எப்பொழுதுமே தங்களை கெடுத்துக் கொள்வார்கள். ஆனா நாம நம்மை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். மோசே கெட்டு போல, மோசே சுற்றி இருந்த ஜனங்கள் கெட்டு போனார்கள். மோசே தேவனோடு கூட போராடி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த உபவாச ஜெபத்துல நாம் எப்பேற்பட்ட ஜனங்களா இருக்கணும் தெரியுமா? மோசேவை சுற்றி இருக்கிற ஜனங்க விலகி போனது போல நாம எங்கேயும் தேவனை விட்டு விலகி போகாம மோசேவை போல பரிந்து பேசுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் என்ன பண்ணது, இவங்க உம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் பேசவே ஆரம்பிக்கிறார். அழகா பேசுகிறார். அவர் பேசின வார்த்தை பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தை, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், சோ நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நிமித்தமா நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவன் பேசும் தெய்வம். அவர் சொல்லுறார், நீ பயப்படாதப்பா, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நீ பயப்படாம போ, இந்த ஜனங்களை உனக்காக நான் அந்த இடத்துல இருந்து நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது அந்த பிரசங்கத்து மூலமா சொல்லுகிறேன் பாருங்க, உங்களை கொண்டு இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனமே உங்களை கொண்டு உங்க ஜனத்தை நடத்துவார், உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போதுதான் மோசே சொல்ற, ஆண்டவரே, நான் எதனால இந்த விஷயத்தை நான் எதிர்பார்ப்பேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க பேசுறது எனக்கு புரியுது, ஆனா உங்களுடைய மகிமையை நான் காணணும், நீங்க தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்கன்னா என்னோடு கூட ஆண்டவரே ஒரு மகிமையை காண்பீங்கன்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகிமையை முழுமையா யாரும் பார்க்க முடியாது, ஆனா என் மகிமையை உனக்கு நான் காட்டுறேன். எப்படி தெரியுமா? 20வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. பின்னும் கர்த்தர், இதோ என்னடில ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தை எடுத்த பின்பு அப்பொழுது என் பின்பக்கமாக காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று அவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கிட்ட பேச போனா அது என்னவோ அது அப்படியே பேசுவார். ஆண்டவர் பேசும் தெய்வம். அதுதான் அவன் சொல்லுற, அவன் மகிமையை கேட்கிற, ஆண்டவர் நம்ம மகிமையை பார்க்கணும், ஒரு அடையாளத்தை பார்க்கணும், நீங்க தான் என்னோட கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தர் சொல்கிறார், அப்பா, என்கிட்ட ஒரு இடம் இருக்குப்பா, நீ பயப்படாத, என் மகிமை முழுசா பார்க்க முடியாது, ஆனா என்னிடத்துல ஒரு இடம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. மற்றவர்களுக்காக திறப்பில் நின்ற மோசேவை போல நீங்கள் திறப்பில் நின்று எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்த்தருடைய கரத்துல ஒரு இடம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் தம்மண்டையில வைத்துக் கொள்ளுவார். அந்த மகிமை உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் ஆச்சரியமான மகிமைகளை காண போகிறீர்கள்.
போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அங்கே நீ வந்து நில்லு. அந்த இடத்துல உனக்கான மகிமை, உனக்கான அந்தஸ்து, உனக்கான காரியத்தை நான் வெளிப்படுத்துவேன். என் கரத்தினால உன்னை மூடுவேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவனாகிய கர்த்தர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறது அவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். அவர் கரத்தினால உன்னை மூடி உன்னை மகிமை மேல் மகிமை அடை செய்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆகையால் எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஸோ புலம்புகிற ஜனத்தை கண்டோ, உங்களை விட்டு கடந்து போன ஜனங்களை கண்டோ, இல்லை மற்றவர்கள் ஆண்டவரே எப்பா அற்புதத்தை பார்த்து ஓடிட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா புலம்பாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் அந்த மகிமையை கொண்டு வருவார். மறுபடியும் அந்த ஜனங்களை கட்டுவார். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அது வரைக்கும் அவர் அண்டையில் இருங்க, அவர் உள்ளங்கையில் இருங்க. அவர் கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு கடந்து போகாதீங்க. அவர் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து மகிமையில் நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் கர்த்தாவே அந்த குடும்பத்தின் சூழ்நிலை குறித்து பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட மனநிலைமையில் ஆண்டவரை கடந்து வெளியில் போயிருந்தாலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு மகிமைகளை காண்பித்து அவர்கள் மீது கிருபையா இருந்து அவர்களுக்கு உள்ளங்கையில் ஆண்டவரே நீர் அப்பா வைத்துக் கொள்ளும்படியாய் தயவாய் ஜெபிக்கிறோம். எல்லா பயத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்தலும் இந்த நாள் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா எழுந்து உம்மிடத்தில் பேசுகிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆசீர்வதியும். வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் சோர்வோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டதா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்தும். நீர் சொன்னீரே ராஜா, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த இடத்துல காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தீர். அப்படியே ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.